முதலாக அல்லாஹ் உடுப்பை உடுப்பாட்டுவான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் சகோதரர்களே? முதலாக அல்லாஹ்வுக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பில் போடும் பொழுது உடுப்பெல்லாம் கலட்டி நெருப்பில் போட்டார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மக்களும் நிர்வாணியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டு உடுப்பாட்டுவான். அவங்கதான் வெற்றி. மன்னனால வெற்றி கொள்ள இயலாது, மன்னனாலையும் வெற்றி கொள்ள இயலாது, எதாலையும் வெற்றி கொள்ள இயலாது. உலகத்தில் அல்லாஹ்வோடு வாழ்ந்தீர்களா? அல்லாஹ்வுக்கு வழிபட்டீங்களா? அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தீர்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்தீர்களா? உங்களுக்கு வெற்றி இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில. யோசித்து பாருங்க சகோதரர்கள், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த நாள். அல்லாஹு அக்பர். வானம் வேற வானம், பூமி வேற பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடுப்பாட்டப்படும். மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ் சூரியனை கீழே இறக்குவான். எப்படி இறக்குவான்? புகாரில வந்திருக்குது, கதிர மீல், ஒரு மீல் அளவுக்கு. மீல் என்ற வார்த்தை அரபியில் 2 விடயத்துக்கு உபயோகிக்கப்படும். முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல். ஒரு மைல் எவ்வளவு கிலோமீட்டர்? 1.25 கிலோமீட்டரா? 1.25 கிலோமீட்டர் ஒரு மைல். இரண்டாவது சுருமா போடுவோம் குச்சி, அதுக்கு அரபியில மீல் என்று தான் சொல்ற. சுருமா குச்சிட அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் சகோதரர்களே? மக்கள் எல்லாம் வெள்ளத்தில மூழ்கி இருப்பார்கள். சிலர் கரண்டை கால் வரைக்கும் வெள்ளம், வேர்வை வெள்ளம், மழை பெஞ்ச வெள்ளம் அல்ல, சுனாமி வெள்ளம் அல்ல, தண்ட உடம்புல இருந்து வழிந்த வேர்வை. சிலர் முழங்கால் வரைக்கும் வேர்வை, சிலர் இடுப்பு வரைக்கும், சிலர் நெஞ்சு வரைக்கும். உலகத்தில் பாவத்திலேயே கழித்தவன் வேர்வையில் முழுமையாக மூழ்கி விடுவான். நிழல் கிடையாது, மரம் கிடையாது. நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய நாள் ஒரே ஒரு நிழல் தான். என்ன நிழல்? அர்ஷுடைய நிழல். எப்படிப்பட்ட அரிஷ் அது? சாதாரண அரிஷாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸமானியத்து அம்லாக் ஃபீ சூரத்தி அவ்ஆல். அரிஷ் எத்தனை மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள்? 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். எத்தனை? 8 மலக்குமார்கள். எந்த தோற்ற